தந்தை மைந்தன் தூய ஆவியின் பெயரால் பரலோக தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரையான வசனங்களின் வாயிலாக ஒரு இறை செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வளமாக சொல்லுகிறது. ஒரு தீர்க்கதரிசி ஏத்தப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாயில், அப்படி கொத்த தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன். நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவே இராதபடிக்கு அழிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையில ஒரு திருத்தம் தேவைப்படுகிறது. அதாவது அதனுடைய பொருள் அர்த்தம், ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டு, அதாவது வஞ்சிக்கப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாயில், அப்படி கொத்த, அப்படி வஞ்சிக்கப்பட்ட தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன், அதாவது வஞ்சிக்கப்பட பண்ணினேன். நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ற போர்வையில், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் என்ற போர்வையில் குறி சொல்லுகிற, தங்களிடம் தீர்க்க தரிசனம் கேட்கிற ஜனங்களை வசியம் செய்யும்படியாய், அவர்களை கவர்ந்து இழுக்கும்படியாய், கர்த்தர் சொல்லாத சில பொய் தகவல்களை, வருங்காரியங்களை குறித்து வசீகரமாக தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை நானே அவர்களை வஞ்சிக்கப்பட பண்ணினேன் அல்லது வஞ்சிக்க பண்ணினேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இதை குறித்து விரிவாக பார்க்க வேண்டும் என்றால், பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய 3 வசனங்களை நாம் படித்து பார்ப்போமானால் இதற்குரிய சரியான பொருள் விளக்கம் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே சுட்டிக்காட்டப்படுவது என்ன? உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர், அதாவது தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுகிறார், கெட்டு போகிறவர்கள், ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களுக்கு அல்ல, ஆத்மா கெட்டழிந்து போகும்படியாய் விரும்புகிறவர்களுக்கு அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும், அவர்களுடைய அக்கிரம நடத்தைகளினால் அநியாயம், அநீதி, அக்கிரமம், அருவருப்பான துர்க்கிரியைகளின் நிமித்தம், தீய நடத்தைகளின் நிமித்தமாய் அவர்களுக்குள்ளே சகலவிதமான வஞ்சகத்தோடும், சகலவித வஞ்சகத்தோடும், எதுவும் குறைவுபடாமல் எல்லாம் பரிபூரணமான முழுமையான வஞ்சகத்தோடு அந்த வஞ்சகப்படுத்துதல், ஏமாந்து போகச் செய்தல், ஏமாற்றப்படுதல், வஞ்சிக்கப்படுதல் என்கிற நிகழ்வு
இருக்கும் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்படத்தக்கதாக, அதாவது தங்களுடைய ஆத்துமா ரட்சிப்பை, பூரணமான விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி சம்பவிக்கும், அப்படி நடக்கும். அதாவது தங்களுடைய ஜீவாத்மா முழுமையான பரிபூரண ரட்சிப்பு எனும் மீட்பை, விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பில் அவர்கள் நிலைத்துறாமல் போகிறபடியினால், இவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், அழைப்பை பெற்றிருக்கிறார்கள். எதற்கென்று? நித்திய ஜீவனுக்கென்று, ரட்சிக்கப்படுவதற்கென்று, பூரணமான ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டு அழைப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. ஏன்? இவர்கள் கெட்டழிந்து போவதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள் நித்திய மரணத்திற்கென்று தங்களை ஒப்புவித்து போட்டவர்கள். அதான் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இந்த வஞ்சிக்கப்படுதல் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள, அதாவது சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உண்மை தன்மையில், அந்த மெய் சத்தியத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்கள் அந்த சத்தியமாகிய கிறிஸ்துவை, உண்மையாகிய கிறிஸ்துவை, யதார்த்தமாகிய கிறிஸ்துவை, உண்மைத்தன்மையை, கிறிஸ்துவின் உண்மைத்தன்மையை அங்கீகரியாமல் போகிறபடியினால் அப்படி நடக்கும், அப்படி அவர்களுக்கு சம்பவிக்கும். ஏதாவது எப்படி? வஞ்சிக்கப்படுவார்கள். ஏனெனில் அவர்கள் சத்தியத்தில் நிலை நிற்பதில்லை, கிறிஸ்துவில் நிலை நிற்பதில்லை, உண்மையில் நிலை நிற்பதில்லை, சத்திய வசனங்களில் நிலைத்திருப்பதில்லை, சத்திய ஆவியானவரில் நிலைத்திருப்பதில்லை. நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டாமல் வஞ்சிக்கப்பட்டு கெட்டழிந்து போகிறவர்களுக்குள்ளே அவர்களோடு கூட கெட்டு அழிந்து போவதற்கு ஏதுவாக தங்களை மாற்றிக்கொள்ளுவார்கள். ஆகையால் 11ஆம் வசனம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. ஆகையால் எதனால்? அவர்கள் நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தும் சத்தியத்தில் நிலைத்திருக்க கூடாமல் பொய்யை நம்பி அநீதியில் பிரியப்பட்டு போய் சத்தியத்தை விட்டு விலகி, கிறிஸ்துவை விட்டு விலகி, பொய்யின் ஆவிகளை பின்பற்றி போகிறபடியினால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு அந்த தங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, அந்த பூரண ரட்சிப்புக்கு தகுதியற்றவர்களாய் தங்களை தாங்களே தள்ளி போடுகிறவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறபடியினால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவர், அநீதியிலும் அக்கிரமத்திலும் மனம் போன போக்கிலே வாழ்வதிலும், அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பதிலும், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கர்த்தருடைய ஆவியானவரின் பெயரை கொண்டு பொய் தரிசனங்களை, பொய் குறிகளை சொல்லி ஜனங்களை வசீகரித்து வசியம் பண்ணி சத்தியத்தை விட்டு வழி தப்பச் செய்து பொய்யிலே விழும்படியாய் அவர்கள் அப்படி செய்கிறபடியினால் அவர் என்ன செய்வாராம்? அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு, தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அல்லது தண்டிக்கப்படும்படிக்கு. ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு என்று சொல்லுகின்ற போது அது தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக சத்தியத்தை விட்டு விலகி, சத்தியமாகிய கிறிஸ்துவை விட்டு விலகி, பொய்யின் ஆவிகளை, சாத்தானுடைய பிசாசின் ஆவிகளை பின்பற்றி போகத்தக்கதாய்
பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். கொடிய வஞ்சகம் இது இந்த கடைசி நாட்களிலே அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அருமையானவர்களே, இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. இந்த கடைசி நாட்களிலே பொய்யின் ஆவிகள் கட்டவிழ் தோடப்பட்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள் கட்டவிழ் தோடப்பட்டிருக்கிறது. செத்த தேவர்களின் ஆவிகள், மாண்ட ராட்சதர்களின் ஆவிகள், விழுந்து போன தூதர் கூட்டத்தின் ஆவிகள், மரித்த மனிதர்களின் ஆவிகள், பொய்யின் ஆவிகளாய், கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவிகளாய், குறி சொல்லுகிற ஆவிகளாய், பொய் போதகம் பண்ணுகிற அசுத்த ஆவிகளாய், அநியாயத்திலே பிரியப்படுகிற ஆவிகளாய், பொய்யை வசீகரமான பொய் வார்த்தைகளை கூறி ஜனங்களை கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் என்று சொல்லி ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த கடைசி நாட்களிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாலே இந்த பூமியிலே கொடிய வஞ்சகமாய் அனுப்பப்பட்டிருக்கிறது. இவைகளே இன்று கிறிஸ்தவ உலகிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகில் மட்டுமல்ல, சகல மக்களினங்களின் நடுவிலும், சகல மத தலைவர்களின் நடுவிலும், சகல அரசியல் தலைவர்களின் நடுவிலும், சகல அவர்களை பின்பற்றுகிற சகல ஜனங்களின் நடுவிலும் இந்த பொய்யின் ஆவிகளே, வஞ்சிக்கிற ஆவிகளே, பொல்லாத ஆவிகளே, பிசாசுகளின் ஆவிகளே, சாத்தானுடைய பொய்யின் ஆவிகளே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் பவுலின் மூலமாய் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எடுத்து சொல்லும் முன்பு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கூறி உரைத்திருக்கிறார். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டு, அதாவது வஞ்சிக்கப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாயில் அது பொய்யான ஒரு விசேஷம், பொய்யை சொல்வானாயில் அப்படி வஞ்சிக்கிற அந்த தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன், வஞ்சிக்கப்பட பண்ணினேன். நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தில் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன் என்று சொல்லுகிறார். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். அதை நீங்கள் நம்புங்கள். சத்திய வசனங்களை நம்புங்கள். வேதாகமும் கற்பிக்கிற சத்தியங்களை நம்புங்கள். சத்திய ஆவியானவரை நம்புங்கள். சத்தியமாகிய கிறிஸ்துவை நம்புங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன சத்தியமாகிய கிறிஸ்துவை நம்புங்கள். என்னாலே அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்திற்கு வரான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் சத்திய வார்த்தைகளை நம்புங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 10ஆம் வசனம், எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அப்படியே அவரவர் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். யார்? தீர்க்கதரிசிகளும் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வஞ்சகமாய் ஜனங்களை வஞ்சிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட, அழைப்பை பெற்றவர்களையும் கூட வஞ்சித்து போடும்படியாய் வசீகரமாய் பொய்யான குறிகளை, கள்ள தரிசனங்களை சொல்லுகிறவர்களையும், அவர்களிடத்தில் கள்ள தீர்க்க தரிசனங்களை, அவர்களுடைய பொய் வார்த்தைகளை நம்புகிறவர்களையும், அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கிறவர்களையும் அவரவர் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். கள்ள தீர்க்க தரிசனம் பொய்யாய் குறி வசீகரமாய் கவர்ச்சிகரமான பொய்களை தீர்க்க தரிசனங்களாய் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். அவர்களிடத்திலே தீர்க்க தரிசனம் கேட்கிற, அவர்களிடத்திலே குறி கேட்கிற, அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிற அனைவரும் தங்கள் அக்கிரமங்களை சுமப்பார்கள். தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும் இருக்கும். என்ன சொல்லுகிறார்? தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய, தீர்க்கதரிசியினிடத்தில் குறி கேட்கிறவனுடைய தீர்க்க தரிசனம் கேட்க சொல்லுகிறானே, கர்த்தரிடத்தில் விசாரித்து எனக்கு என்ன வரும் நாட்களில் எனக்கு என்ன சம்பவிக்க போகிறது
என்று குறிகேட்க உழைகிறார்களே, செல்லுகிறார்களே, அவர்களுக்கு எப்படி தண்டனை வழங்கப்படுகிறதோ, அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட போகிறார்களோ அவ்வண்ணமாகவே அதுபோன்ற தண்டனைகளை அந்த தீர்க்கதரிசிகளுக்கும் வழங்கப்படும். தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும் இருக்கும். இந்த இடத்தில் நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கள்ள தீர்க்க தரிசனம் வசீகரமாய் கவர்ச்சிகரமான பொய் போதனைகளையும் கள்ள தீர்க்க தரிசனங்களையும் பொய் குறிகளையும் சொல்லுகிறது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள், அவர்களிடத்தில் பொய் கவர்ச்சிகரமான வசீகரமான பொய்களை தீர்க்க தரிசனங்களாய் கேட்க விரும்புகிற அனைவருக்கும் ஒரே விதமான தண்டனை தீர்ப்புகள் வழங்கப்படும். அதைத்தான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கப்படும்படியாக, தண்டனை தீர்ப்பு அவர்களுக்கு கிடைக்கப்பெறும்படியாக அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள், தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறார் 11ஆம் வசனத்திலே, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழி தப்பி போகாமலும் தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசுசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும். மீதம் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் இனி கர்த்தரை விட்டு வழி தப்பி போகாமலும், சத்தியமாகிய நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி தப்பி போகாமலும், தங்கள் எல்லா மீறுதல்களினாலும், தங்கள் எல்லா மீறுதலின் கீழ்ப்படியாமையின் பாவங்களினாலும் இனி அசுசிப்படாமலும், இனி அருவருப்பானவர்களாய் மாற்றப்படாமலும், இனி அசுத்தப்படாமலும், இனி தங்களை தாங்களே அசுத்தப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும். இது அவர்களுக்கு ஒரு படிப்பினையாக சம்பவிக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களில் இனி எவரும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அவர்களுக்கு படிப்பினையாக ஏற்கனவே தற்காலத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற, வஞ்சிக்கப்பட போகிற அனைவருக்கும் சம்பவிக்கும் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். தற்காலங்களில் ஆவி அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், மறுபடி பிறந்தோம் என்று சொல்லி கூவி கொக்கரித்து நடனமாடி தங்கள் மனதின் காம இச்சைகளை வெளிப்படுத்துகிற, தங்கள் அருவருப்பான நடத்தைகளினால், செயல்களினால், பண ஆசையினால், சம்பாத்திய இச்சையினால் அவைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கள்ள கிறிஸ்தவ கூட்டம், கள்ள பக்திமான்களின் கூட்டம், கள்ள ஆவி, அசுத்தாவி, பொய்யின் ஆவிகளால் நிறைந்திருக்கிற, வஞ்சிக்கப்பட்டிருக்கிற இந்த ஜனக்கூட்டம் தண்டிக்கப்படுகிற போது மீதம் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அதை தங்களுக்கு ஒரு படிப்பினையாக, எச்சரிப்பின் சத்தமாக, விளக்கமாக அதை எடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். அப்படி படிப்பினையாக்கப்படும்படியாய் இப்படியெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். மீதம் இருக்கிற ஜனங்கள், இந்த தண்டிக்கப்படுகிறவர்கள் போக மீந்திருக்கிற ஜனங்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள், சத்தியமாகிய கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், அவர்களே நிலைத்திருக்கிறவர்கள், மெய் வார்த்தைகளாகிய சத்திய வேத வசனங்களில், சத்திய ஆவியானவரால் உணர்த்தப்படுகிற வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறவர்கள் தேவனுடைய ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த செய்திகளை கேட்கிற நீங்கள் இந்த வேத வசனங்களை உத்தமமாய் நீங்கள் படித்து பாருங்கள். நான் சொல்லுகிற வியாக்கியானங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு இன்னும் இந்த வார்த்தைகளை படிக்கின்ற போது இன்னும் பலவிதமான கருத்துக்கள், கருத்தியல்கள் உங்களுக்கு வெளிப்பட தொடங்கும். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், படித்து பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த வேத வசனங்களை படியுங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு உத்தமமாய் புரிய ஆரம்பிக்கும். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர்
அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, அதாவது மனிதனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு தேசத்தின் ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிற 228ற்கு அதிகமான தேசங்களில் எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீவாக இருந்தாலும் சரி, அந்த தேசம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருக்குமானால், பொய்களையே பேசி அந்த தேசத்தை ஆளுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அதிபதிகளாக இருந்தாலும் சரி, மத போதகர்களாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி, தேசத்தை ஆளுகிற அதிபதிகளாக இருந்தாலும் சரி, தேசத்தை நியாய விசாரிக்கிற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த தேசத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, சத்திய வசனங்களுக்கு விரோதமாய் மீறி நடந்து பொய்களை பேசி பொய்களையே பின்பற்றி பொய்களினாலே துரோகம் பண்ணிக்கொண்டே இருப்பார்களானால் அவர்கள் பாவம் பெருகி போகும். ஆகவே கர்த்தர் அதற்கு விரோதமாக தம்முடைய கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து, இந்த அப்பம் என்னும் ஆதரவுகோலுக்கு 2 விதமான விளக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை, உணவு பண்டங்களை குறைச்சல் உண்டாக்கி அங்கே பஞ்சத்தை உண்டாக்குவேன். 2, சத்திய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம், ஜீவ அப்பமாகிய வானத்தின் மன்னா எனப்படுகிற ஜீவ அப்பமாகிய இந்த சத்திய வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் இந்த தேசத்திலே, இந்த பூமியிலே உருவாகும் என்று சொல்லுகிறார். இன்னொன்று சொல்லுகிறார். அது என்ன? முதலாவது கருத்து, இந்த தேசத்திலே ஜனங்களுக்கு தேவையான உணவு கிடைக்காத ஒரு பஞ்சம், மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் தேவையான உணவு கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சத்தை தேசத்திலே வரவழைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமருமையானவர்களே, அந்த காலம் மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. சூப்பர் எல்னினோ என்று சொல்லப்படுகிற கொடிய வெப்பம், பஞ்ச காலம், கொடிய வெப்பம். நாம் இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி மாவட்டம் கூட 38 டிகிரி செல்சியஸ் அல்லது 110 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் 40-42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வெப்பம் இன்னும் வருகிற ஏப்ரல் மே மாதங்களில் அதிகரிக்கக்கூடும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதே வெப்பம் தாங்க முடியவில்லை. அதாவது எரிதழலுக்கு முன்பாக நிற்பது போல் இருக்கிறது. வெப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது இதற்கு முன்பு ஒரு காலத்திலும் இல்லாதது. 30-32 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் அதிகரித்ததில்லை. தற்பொழுது 34 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், அதாவது 100 டிகிரி முதல் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது. இன்னும் 5 முதல் 8 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாக, இன்னும் அதிகமாக வெப்பம், உஷ்ணம் வெளியாகும் என்று தெரிகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதே காலநிலை நீடிக்குமானால் அப்பம் என்கிற ஆதரவுகோல் முறிக்கப்படும், உணவுப் பொருட்கள் கிடைக்கக்கூடாத பஞ்சம் இந்த தேசத்திலே தலைவரி தாடும். மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் சொல்கிறது, இது எதனால்? தேவனுடைய சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போய் தேசத்தை ஆளுகிற பிரதான தலைவர்கள் முதல் குட்டித் தலைவர்கள் வரை, தேசத்தை ஆளுகிற ஆட்சி செய்கிற பிரதான அதிபதிகள் முதல் அதிகாரிகள் முதல், தேசத்திலே நியாயம் விசாரிக்கிற நீதிபதிகள் வரை பொய்யை பின்பற்றி போகிறபடியினால்
இந்த மகா கொடிய பஞ்சம், உணவுப் பொருள் கிடைக்கக்கூடாத மாபெரும் பஞ்சம் இந்த தேசத்திலே தலைவிரித்தாடும் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அடுத்த வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நோவா, தானியேல், யோபு வரிசை கிரமமாக வருகிறது. நோவா சுமார் 100 தலைமுறைகளுக்கு முன்பு, 4500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியிலே உயிரோடே வாழ்ந்தவன். முதலாம் ஜலப்பிரளய பேரழிவின் காலத்திலே இருந்தவன் நோவா. ஜலப்பிரளய பேரழிவின் காலத்திலே இருந்தவன். இன்றைக்கு சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியிலே உயிர் வாழ்ந்தவன் நோவா. தானியேல் இன்றைக்கு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, சுமார் 36 தலைமுறைகளுக்கு முன்பு இந்த பூமியிலே வாழ்ந்தவன். எருசலேமிலே பிறந்து பாபிலோன் சாம்ராஜ்யத்திலும் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்திலும் மாறி மாறி வந்த ராஜாக்களின் கீழ், ராஜாக்களுடைய 127 நாடுகளை ஆட்சி செய்த ராஜாக்களின் அடுத்த நிலையிலே அதிபதியாக இருந்தவன் தானியேல் தீர்க்கதரிசி. இன்றைக்கு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவன் நோவா. இன்றைக்கு சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரோடு வாழ்ந்தவன் இந்த பூமியிலே. தானியேல் இன்றைக்கு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரோடே வாழ்ந்தவன். அடுத்து யோபு. இந்த யோபு இன்றைக்கு சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முன்பே தானியேலின் நாட்களுக்கு பிற்பாடு, இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பு இந்த தேசத்திலே, இந்த பூமியிலே உயிரோடே வாழ்ந்தவன். இந்த தேசத்திலே அல்ல, ஏதோமியரின் தேசத்திலே உயிரோடே வாழ்ந்தவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த 3 புருஷரும் தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள். நோவா தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தவன். தானியேல் தேவனுக்கு பிரியமான புருஷன் ஆகிய தானியேல் தீர்க்கதரிசியாகவும் 127 நாடுகளை ஆட்சி செய்த பாரசீக மன்னனுடைய அடுத்த நிலை ஸ்தானத்தில் 127 நாடுகளின் ஸ்தானாபதிகளுக்கும் பிரதான ஸ்தானாபதியாக இருந்தவன். யோபு அந்நாள் யோபுவின் காலத்திலே வாழ்ந்த மனிதர்களிலே மிகவும் நீதிமான், தேவனுடைய பார்வையிலே நீதிமான். நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் இந்த காலங்களிலே, இந்த காலகட்டத்திலே, இந்த பூமியிலே, ஏதோ தேசங்களிலே உயிரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வேதம் சொல்கிறது. சாத்தியமா என்று நீங்கள் கேட்கலாம். சர்வ நிச்சயமாக இது சாத்தியமே. தேவனுடைய பல 100 தலைமுறைகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இந்த கடைசி நாட்களிலே, கடைசி தலைமுறைகளிலே இந்த பூமியிலே திரும்பவும் மனிதர்களாக வாழ்ந்திருப்பார்கள் என்பது உண்மை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் இந்நாட்களிலே இந்த தேசத்திலே அல்லது இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியின் வாழ்க்கையினால், அவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை மட்டுமே தப்பித்துக் கொள்வார்கள். பிந்தின வசனங்கள் சொல்கிறது. அடுத்த செய்தியிலே பார்க்கலாம். பிந்தின வசனங்கள் சொல்கிறது, இந்த நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்வார்களே அல்லாமல் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆத்துமாக்களை இவர்களாலும் ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்களும் நானும் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம்? நோவாவை போலும், யோபுவை போலும், தானியேலை போலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறவர்களாய்
சத்தியத்தின்படி வாழுகிறவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், உத்தம புருஷர்களாய் வாழுவோம் என்றால் எந்த கொடிய பஞ்சத்திலும், எந்த கொடிய உபத்திரவங்களிலும், எந்த கொடிய யுத்த காலத்திலும் உங்கள் ஆத்துமா தேவனுக்கென்று நீங்களாக்கி பாதுகாக்கப்படும், பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படும். நீங்கள் கொடிய வேதனைகளுக்கு தப்புவிக்கப்படுவீர்கள் என்று சத்திய வேதம் சொல்கிறது. வஞ்சிக்கப்படாதிருங்கள். இந்த நாட்களிலே பூமியின் சகல தேசங்களிலும், சகல மக்களினங்களிலும், சகல மதங்களிலும், சகல மத தலைவர்களிடத்திலும், தேசங்களை ஆளுகிறவர்களிடத்திலும், உலகத்தின் அதிபதிகளிடத்திலும் பொய்களும், பொய்யின் ஆவிகளும், வஞ்சிக்கிற ஆவிகளும் கட்டவிழ் தொடப்பட்டிருக்கிறது. அனைவரும் வாயை திறந்தால் அனைவரும் பேசுவது பொய், பித்தலாட்டம், ஏமாற்று, வஞ்சகம். பொய்களை தவிர சத்தியத்தை பேசுகிறவர்கள் எவரும் இல்லை. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகள், கிறிஸ்தவ விசுவாசிகள், நாங்கள் ஆவி குறுகியவர்கள் என்று சொல்லுகிற கள்ள கிறிஸ்தவ, பக்தி கிறிஸ்தவ கள்ள நாதாரிகளின் கூட்டம் அனைத்தும், கள்ள கிறிஸ்தவ கூட்டம் அனைத்தும் வாயை திறந்தால் பச்சை பொய்யை தான் பேசுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சத்தியத்தில் நிலைத்திருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் வரப்போகிறார். அவர் மகிமையிலே வருவார். நித்திய நியாயாதிபதியாய் வருவார். தண்டனை தீர்ப்பு வழங்குகிறவராய் வருவார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விட்டு ரட்சிக்கும்படியாய் வருவார். சத்தியத்தில் நிலைநிற்க அவர்களை திடப்படுத்தும்படியாய் வருவார். காத்திருங்கள். அவர் வந்து உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் சத்தியத்திலும் உண்மையிலும் நிலைத்து நில்லுங்கள். சத்திய வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களை தமக்கென்று பாதுகாத்து, நித்திய ஜீவனுக்கென்று பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா.